இன்னைக்கு எபிசோட்ல ஜெயந்தி பார்வதி கிட்ட அர்ஜுனுக்கு ஏமா விஷம் வச்ச, அவன் நம்மளை எல்லாம் விட்டு போயிடுவானேன்னு அழுதுட்டு இருக்கா. பார்வதியும் அவன் நம்ம எல்லாரையுமே கொன்னுடுவேன்னு சொல்றான், அதனாலதான் எனக்கு வேற வழி தெரியலன்னு சொல்றாங்க. குழந்தைய எடுத்துட்டு பரமனையும் கூட்டிட்டு வெளியே போயிருக்கான்றதால குழந்தைய காப்பாத்த 2 பேரும் வெளியே போலான்னு கிளம்புறாங்க. ஆனா அர்ஜுன் அவங்கள பாத்துக்க வச்சிருந்த ஆளு வெளியே போனா கொன்னுடுவேன்னு மிரட்டுறான். அந்த நேரத்துல நடேசன், கோதை, கார்த்திக் 3 பேரும் இந்த வீட்டுக்கு வர்றாங்க. அவங்க வந்த உடனே அவங்களையும் மிரட்டுறான். கார்த்திக்க கத்தியால குத்த பாக்குறான். ஆனா கார்த்திக் அவனை அடிச்சு துரத்திட்டான். ராகினிய ரூம்ல இருந்து திறந்து விடுறாங்க. அவ பண்ண தப்புக்கு எல்லார்கிட்டையும் மன்னிப்பு கேக்குறா. ஜெயந்தி எல்லார்கிட்டையும் அம்மா அர்ஜுனுக்கு சாப்பாட்டுல விஷம் வச்சுட்டாங்கன்னு சொல்றா. பார்வதி ஏன் வளர்ப்புனாலதான் இவன் இப்படி ஆயிட்டான், அதனாலதான் விஷம் வச்சுட்டேன்னு சொல்றாங்க. அர்ஜுனும் பரமனும் ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு வந்துட்டாங்க. தமிழும் சரஸ்வதியும் பரமன் கிட்ட இருந்து குழந்தைய வாங்கிட்டாங்க. தமிழும் இது என் தங்கச்சியோட குழந்தை, இவன் என் தங்கச்சி கிட்ட இருந்து சொத்தை எழுதி ஏமாத்தி வாங்கிட்டான், குழந்தைய வச்சு எல்லாரையும் மிரட்டுறான்னு சொல்றான். ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல இருந்தவங்களும் இதுல ஏதோ பிரச்சனை இருக்கு, சொத்தை எழுதி கொடுத்தவங்க வந்தாதான் டாக்குமெண்ட்டை கொடுப்பேன்னு சொல்லிட்டாங்க. பேசிட்டு இருக்கும்போதே அர்ஜுன் பிளட் வாமிட் எடுக்கிறான். தமிழும் சரஸ்வதியும் அவனை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டாங்க. ராகினியை காப்பாத்த போனவங்களும் அவளை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் வந்துட்டாங்க. பார்வதி என் கையாலே இப்படி பண்ணிட்டேன்னு அழுகுறாங்க. டாக்டர் வந்து அர்ஜுன் பொழைச்சிட்டான், நீங்க போய் பாருங்கன்னு சொல்றாரு. அர்ஜுனும் பண்ண தப்பு எல்லாம் உணர்ந்து எல்லார்கிட்டையும் மன்னிப்பு கேட்கிறான். எல்லா தப்பையும் நான் தான் பண்ணேன், அதுக்கு ஜெயிலுக்கு கூட போறேன்னு சொல்றான். ஆனா கோதையும் நடேசனும் பண்ண தப்ப உணர்ந்தவனுக்கு தண்டனை தேவையில்லை, மன்னிப்பு தான் தேவை, திருந்த ஒரு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. ராகினியும் அவனை மன்னிச்சிட்டா. பார்வதியும் பண்ண தப்புக்கெல்லாம் மன்னிப்பு கேக்குறாங்க. ஊருக்கே போறோம்னு சொல்றாங்க. ஆனா கோதை எல்லார்கிட்டையும் உண்ணாவே இருக்கலாம்னு சொல்றாங்க. கோதை அவங்க வீட்டுல எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு, சந்தோஷமும் அமைதியும் எப்பவும் இருக்கணும்னு சாமி கும்பிட்டுட்டு இருக்காங்க. எல்லாரும் ஜூஸ் குடிக்க லைன்ல நின்றுட்டு இருக்கும்போது நமச்சியும் பரமனும் அதை பார்த்துட்டு ஓடலாம்னு நினைக்கிறாங்க. ஆனா நடேசன் பார்த்துட்டு அவங்கள கூப்பிடுறாரு. எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க. நமச்சி எல்லாரும் ஜோடியா இருக்கீங்க, நான் மட்டும் தனியா இருக்கேன்னு சொல்றான். கோதையும் அடுத்த முகூர்த்தத்திலேயே நமச்சிக்கும் அபிக்கும் கல்யாணம் பண்ணலாம்னு சொல்றாங்க. நமச்சியும் அபியும் கோதை நடேசன் கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறாங்க. எல்லாரும் ஒரே வீட்டுல ஒன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. ஹாப்பி என்டிங்.